வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, நிவேதிதா கதையின் முதல் பகுதி. வாங்க கதைக்குள்ள போகலாம். பழங்கள், பூக்கள் விற்பனை செய்யும் கடைகளுடன் மிகவும் பிஸியாக இருக்கும் சென்டர் அது. அந்த சென்டரை தாண்டி வலது பக்கம் இருக்கும் சாலையில் திரும்பினால் பெரிய எழுத்துக்களுடன் நியூஸ் டைம் என்ற போர்டு தெருமுனையில் இருந்தே தென்பட்டு கொண்டிருந்தது. விசாலமாக இருந்த அந்த 2 அடுக்குமாடி கட்டிடத்திற்கு அந்த போர்டு கிரீடம் வைத்தது போல் அழகாக இருந்தது. காலை 11 மணி அளவில் அந்த கட்டிடத்தின் முன் ஒரு ஆட்டோ வந்து நின்றது. அதில் இருந்து மாநிற மேனியுடன் சற்று உயரமாய் தென்பட்ட பெண் ஒருத்தி இறங்கினாள். நேர் வகிடு எடுத்து தலைமுடியை கொண்டையைப் போல் முடிந்திருந்தாள். மெலிதான பார்டர் இருந்த புடவையையும் வி ஷேப் பிளவுஸும் அணிந்திருந்தாள். நெற்றியில் புருவங்களுக்கு மத்தியில் மிகவும் சின்னதாக கருப்பு நிற பொட்டு வைத்திருந்தாள். கைகளில் ஒரு ஜோடி தங்க வளையல்களை தவிர வேறு எந்த அணிகலனும் அவள் அணிந்திருக்கவில்லை. ஆட்டோக்காரரிடம் பணத்தை கொடுத்துவிட்டு அவன் கொடுத்த சில்லறை சரியாக இருக்கிறதா என்று செக் செய்துவிட்டு பேக்கில் வைத்து கொண்டாள். பிறகு தலையை நிமிர்த்தி உயரத்தில் தொங்கிக் கொண்டிருந்த போர்டை பார்த்தாள். பேங்கை திறந்து தான் கொண்டு வந்த பேப்பர் இருக்கிறதா என்று பார்த்துவிட்டு மூடினாள். அந்த அலுவலகத்தை நோக்கி நடந்தாள். வாசல் கதவு அருகில் நின்று கொண்டிருந்த கூர்கா அவளை தடுத்து நிறுத்தினான். பேக்கில் இருந்த கடிதத்தை எடுத்து காண்பித்ததும் குனிந்து வணங்கிவிட்டு உள்ளே போக சொல்லி ஜாடை காட்டினான். எதிரே இருந்த கண்ணாடி கதவை தள்ளி கொண்டு உள்ளே காலடி எடுத்து வைத்தாள். சில் என்று குளிர்ந்த காற்று அவளை சூழ்ந்து கொண்டது. வெயிலில் இருந்து வந்ததால் அந்த குளிர்ந்த காற்று அவளுடைய களைப்பை போக்குவது போல் இருந்தது. அப்படியே ஒரு நிமிடம் நின்றவள் பிறகு கைக்குட்டையால் முகத்தை துடைத்து கொண்டாள். அது ஒரு பெரிய ஹால். 4-5 பேர் டைப் மிஷனில் டைப் அடித்து கொண்டிருந்தார்கள். இன்னும் 2 பேர் ஏதோ காகிதங்களை கையில் வைத்து கொண்டு ரொம்ப சீரியஸாக பேசிக் கொண்டிருந்தார்கள். அவள் வலது பக்கத்தில் இருந்த எடிட்டர் என்ற போர்டை பார்த்துவிட்டு அந்த பக்கம் போக போனாள். அதற்குள் மூக்கு கண்ணாடி அணிந்த ஒருவன் அவளை பார்த்துவிட்டு ஓடி வந்தான். மேடம், யார் நீங்க? யார் வேணும் உங்களுக்கு? அவள் தன் பெயரை சொல்லவில்லை. பேக்கில் இருந்து கடிதத்தை எடுத்து காண்பித்தாள். அவன் அதை எடுத்து பார்த்தான். ஓ என்றான் கண்களை உயர்த்தி. அவளை தலை முதல் கால் வரை பரிசீலிப்பது போல பார்த்தான். அவன் கண்களில் வியப்பு தெரிந்தது. இந்த வேலை உங்களுக்குத்தானா? சந்தேகமாக கேட்டான். ஆமாம். எந்தவித தயக்கமும் இல்லாமல் அவள் குரல் திடமாய் ஒலித்தது. சொல்ல நினைத்ததை நேரடியாக சொல்லும் சுபாவம் அந்த குரலில் வெளிப்பட்டது. ஒரு நிமிஷம். அவன் அவளை அங்கேயே நிற்க சொல்லிவிட்டு எடிட்டர் அறையின் கதவை தள்ளி கொண்டு உள்ளே போனான். ஒரு நிமிடம் கழித்து வெளியில் வந்தான். எடிட்டர் சார் உள்ள இருக்கார், நீங்க போகலாம் என்றான். அவள் கதவை திறந்து கொண்டு உள்ளே போனாள். வெண்மை நிறத்தில் சற்று பூசிய உடல் வாகுடன் இருந்த அந்த நபர் போனில் பேசிக் கொண்டிருந்தார். அவளை உட்கார சொல்லி ஜாடை காட்டிக்கொண்டே போனில் பேச்சை தொடர்ந்தார். அவர் பேசும் தோரணையில் மிடுக்கு தென்பட்டது. அடிக்கடி டையை சரி செய்து கொண்டிருந்தார். பேப்பர் வெயிட்டை எடுத்து மேஜை மீது விரல்களுக்கு நடுவில் சுழற்றி கொண்டிருந்தார். பென்சிலால் பேப்பர் மீது கோடுகளை வரைந்து கொண்டிருந்தார். அடிக்கடி உரத்த குரலில் செயற்கையாக சிரித்து கொண்டிருந்தார். அவள் அந்த அறையை கவனமாக பரிசீலித்தாள். சுவற்றுக்கு அடிக்கப்பட்ட ஆரஞ்சு வண்ணம் அடிக்க வருவது போல் இருந்தது. ராக்கில் புத்தகங்கள் அடுக்கி இருந்தன. மேஜை மீது ஃபாரின் மேகசின்கள் இருந்தன. அந்த அறையை ஒட்டி இன்னொரு அறை இருந்தது. திரைச்சீலை சற்று ஒதுங்கியதில் அந்த அறையில் இருக்கும் ஃப்ரிட்ஜும் சோஃபாக்களும் தென்பட்டன. அறை முழுவதும் சிவப்பு வண்ணத்தில் கம்பளம் விரிக்கப்பட்டிருந்தது. ஏசி ஓடிக்கொண்டிருக்கும் சத்தத்தை தவிர வேறு எந்த சத்தமும் இருக்கவில்லை. அவர் பேசி முடித்துவிட்டு சாவகாசமாய் போனை வைத்தார். பிறகு 2 கைகளையும் மேஜை மீது வைத்து கொண்டு சற்று குனிந்து எஸ் மேடம் என்றார். அவள் கடிதத்தை எடுத்து அவரிடம் கொடுத்தாள். பக்கத்திலேயே இருந்த மூக்கு கண்ணாடியை அணிந்து கொண்டு அந்த கடிதத்தை முழுவதுமாக படித்தார். மிஸ்டர் பிஜேயை சந்திக்க போவது யாரு? நான் தான். நீங்களா? அவர் கண்களில் வியப்பு எட்டி பார்த்தது. உங்கள் பெயர்? அவர் கடிதத்தை மறுபடியும் பார்க்க போனார். மிஸ்ஸஸ் பிரசாத். அவர் தலையை உயர்த்தி அவள் பக்கம் பார்த்தார்.
நீங்க அவரை இப்பொழுதே சந்திக்க விரும்புகிறீர்களா? நான் டியூட்டியில் சேருவதற்காக வந்திருக்கிறேன். அவர் போனை எடுத்த இன்டர்காமை அழுத்தினார். மறுமுனையில் குரல் கேட்டதும், மிஸ்டர் பிஜி ப்ளீஸ் என்றார். ஒரு நிமிடம் கழித்து அந்த பக்கம் ஹலோ என்றதும், குட் மார்னிங் சார். ஆமாம், நீங்கள் சொன்ன வேலையை பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். நாம் கொடுத்த விளம்பரத்திற்கு அப்ளை செய்த கேண்டிடேட் வந்திருக்கிறாள். இப்பொழுதே அழைத்து வரட்டுமா என்றவர் ஒரு நிமிடம் கழித்து, ஓகே சார் என்று போனை வைத்து விட்டார். பிறகு எழுந்து கொண்டு வாங்க என்று முன்னால் நடந்தார். மிஸ்ஸஸ் பிரசாத் அவரை பின்பற்றினாள். இருவரும் ஹாலுக்கு வந்தார்கள். எடிட்டர் வெளியில் வந்ததும் கசமுசவென்று பேசிக் கொண்டிருந்தவர்கள் சட்டென்று நிறுத்திவிட்டார்கள். எடிட்டர் சுற்றிலும் பார்த்துவிட்டு, ஓகே பாய்ஸ், ஒர்க் ஃபர்ஸ்ட், காசிப்ஸ் நெக்ஸ்ட் என்றார். மூக்கு கண்ணாடி அணிந்தவன் அவருக்கு முன்னால் ஓட்டமும் நடையுமாய் விரைந்து சென்று ஹாலுக்கு வலது பக்கம் இருந்த கண்ணாடி கதவை திறந்து பிடித்து கொண்டான். எடிட்டரும் மிஸ்ஸஸ் பிரசாத்தும் உள்ளே நுழைந்தார்கள். உள்ளே காரிடாரை தாண்டி இன்னொரு கதவை திறந்து கொண்டு போனார்கள். அங்கே மண் தரையில் விதவிதமான வண்ணங்களில் ரோஜா செடிகள் இருந்தன. சுவற்றில் ஓரமாய் போகன் வில்லா கொடிகள் சீராக கத்தரிக்கப்பட்டு தொங்கிக் கொண்டிருந்தன. ரோஜா செடிகளுக்கு நடுவில் இருந்த பாதையில் நடந்து சென்றார்கள். ஆசிரியர் எதுவும் பேசவில்லை. மிஸ்ஸஸ் பிரசாத் அவர் பின்னால் போய்க் கொண்டிருந்தாள். தெரியாத இடத்திற்கு போகிறோம் என்ற கவலையோ சந்தேகமோ அவள் கண்களில் தெரியவில்லை. எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் தைரியமாக சமாளிக்கும் திறமையும் மனோதிடமும் அவள் நடையில் தென்பட்டது. வராண்டாவில் புறாக்கள் கும்பலாயிருந்தன. 10 வயது நிரம்பிய பையன் ஒருவன் புறாக்களுக்கு அரிசியை போட்டு கொண்டிருந்தான். புதிதாக வந்தவர்களை பார்த்ததும் புறாக்கள் படபடவென்று சிறகுகளை அடித்து கொண்டே பறந்து போய் கூரை மீதும் மரக்கிளைகளிலும் உட்கார்ந்து கொண்டன. பிஜி எங்க? அந்த பையனிடம் கேட்டார். உள்ள இருக்கார். பிரதான வாயிற்கதவுக்கு பக்கத்தில் இருந்த காலிங் பெல்லை அழுத்தினார். 2 நிமிடங்கள் கழித்து கதவுகள் திறந்து கொண்டன. நடு வயதில் இருக்கும் நபர் ஒருவர் கதவை திறந்தார். பிஜி எங்க இருக்கிறார்? லைப்ரரியில் இருக்கிறார் என்று சொல்லிக்கொண்டே வழி நடந்தார். இருவரும் அந்த ஆளை பின்பற்றினார்கள். அவர் கதவை திறந்துவிட்டு இருவரும் உள்ளே போனதும் கதவை லேசாக சாத்திவிட்டு போய்விட்டார். குட் மார்னிங் பாலு, அலமாரி பக்கத்தில் இருந்து குரல் கேட்டது. மிஸ்ஸஸ் பிரசாத்திற்கு அந்த மங்கலான வெளிச்சத்தில் எதுவுமே தெரியவில்லை. பிறகு கொஞ்சம் கொஞ்சமாய் அந்த நபரின் உருவம் தென்பட்டது. பைண்ட் செய்யப்பட்ட புத்தகங்கள் அந்த அலமாரி முழுவதும் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன. அலமாரியின் அருகில் புத்தகத்தை கையில் பிடித்து கொண்டு அவன் நின்றிருந்தான். ஒரு காலத்தில் அடர்த்தியான கிராப் இருந்திருக்க வேண்டும். இப்போ நெற்றி இரு பக்கங்களிலும் வழுக்கை விழுந்து தலைமுடி பெரும்பாலும் நரைத்து விட்டிருந்தது. விசாலமான நெற்றி, பொன் வண்ண மேனி. இளைஞனாயிருந்த போது அழகாக இருந்திருப்பானாயிருக்கும். ஆனால் இன்று வயதாகி விட்டதால் முதுமையின் லட்சணங்கள் வெளிப்படையாய் தென்பட்டு கொண்டிருந்தன. சார், இந்த பெண்மணி நாம கொடுத்த விளம்பரத்திற்கு பதில் கொடுத்து நாம் ஓகே செய்த பிறகு வந்திருக்கிறாள். பெயர் மிஸ்ஸஸ் பிரசாத். அறிமுகப்படுத்துவது போல் சொன்னார் ஆசிரியர். மிஸ்ஸஸ் பிரசாத் வணக்கம் தெரிவித்தாள். மிஸ்டர் பிஜியும் வணக்கம் தெரிவிப்பது போல் கையை லேசாக உயர்த்தி இறக்கினார். உட்கார சொன்னார். பாலு, நீயும் உட்கார்ந்து கொள். அவர் அமர்ந்து கொண்ட பிறகு பாலு உட்கார்ந்து கொண்டார். மிஸ்ஸஸ் பிரசாத், நீங்க இந்த வேலைக்கு வர காரணம் என்ன? சம்பளத்திற்காக வந்திருப்பதாக சொல்ல முடியாது. ஏனென்றால் நாங்கள் கொடுக்க போகிற சம்பளம் ரொம்ப குறைவு. ஆமாம், நான் சம்பளத்திற்காக வரவில்லை. பதில் தெளிவாக நேர்மையாக இருந்தது. அப்போ எதற்காக வந்திருக்கிறீர்கள்? அவள் ஒரு நிமிடம் நிதானித்து பிறகு சொன்னாள். தனிமையில் இருந்து தப்பித்துக் கொள்வதற்காக. தனிமையா? உங்களுக்கு திருமணமாகிவிட்டதென்றும் 3 குழந்தைகள் என்றும் அப்ளிகேஷனில் குறிப்பிட்டிருக்கிறீர்கள். ஆமாம், எனக்கு 3 குழந்தைகள். என்ன செய்கிறார்கள்? பெரிய மகள் பெங்களூரில் இருக்கிறாள். வயது 22. திருமணமாகிவிட்டதா? படித்து கொண்டிருக்கிறாளா இல்லை வேலை பார்க்கிறாளா? திருமணம் முடிந்து விட்டது. ஒரு மகனும் இருக்கிறான். எம்எஸ்சி கோல்டு மெடலிஸ்ட். வேலையும் பார்க்கிறான். அவளுக்கும் உங்களுக்கும் ஒத்துக்கொள்ளவில்லையா? இந்த கேள்விக்கு அவள் முகத்தில் புன்முறுவல் மலர்ந்தது. ஒத்துக்கொள்ளாமல் இருப்பதா? அப்படியென்றால் என்னவென்று எனக்கோ குழந்தைகளுக்கோ இதுவரையில் தெரியாது. மற்ற இருவரும் என்ன செய்கிறார்கள்? 2வது பையனின் படிப்பு முடிந்து விட்டது. நேவியில் வேலை பார்க்கிறான். வருடத்தில் 10 மாதங்கள்
கடல் மீது கார்கோ ஷிப்புகளில் வெளிநாடுகளுக்கு பயணம் செய்து கொண்டிருப்பான். மூன்றாவது மகள், அவளுக்கு 19 வயதுதான் ஆகிறது. காதல் திருமணம். பையன் விருப்பப்பட்டு திருமணம் செய்து கொண்டான். பாம்பேயில் மாமியார் வீட்டில் இருக்கிறாள். அவர் கையில் இருந்த புத்தகத்தை ஒரு முறை பார்த்தார். பிறகு தலையை உயர்த்தி, உங்கள் குழந்தைகளில் யாராவது ஒருவருடன் நீங்கள் தங்கிக் கொள்ளலாமே. எனக்கு விருப்பமில்லை. நீங்கள் இந்த வயதில் தனியாக இருப்பதற்கு எனக்கு பயம் எதுவும் இல்லை. உங்கள் கணவர் இறந்து போய் எத்தனை வருடங்கள் ஆகிறது? 19 வருடங்கள். பிஜி திடுக்கிட்டவர் போல் பார்த்தார். பக்கத்தில் அமர்ந்திருந்த மாலுவால் கூட தலையை திருப்பி அவள் பக்கம் பார்க்காமல் இருக்க முடியவில்லை. சின்ன வயதிலேயே கணவர் இறந்து போய் 3 குழந்தைகளை வளர்த்து ஆளாக்குவது என்றால் சாதாரணமான விஷயம் இல்லை. கிட்டத்தட்ட 20 வருடங்களாக துணையில்லாமல் வாழ்ந்து வந்தாலும் அந்த வேதனையின் சாயல் அவளிடம் கொஞ்சம் கூட தென்படவில்லை. நீங்க உங்க குழந்தைகளுக்கு அருகாமையில் பெங்களூரிலோ பாம்பேயிலோ இருக்கலாமே. இங்கே ஹைதராபாத்தில் இருக்க வேண்டிய அவசியம் என்ன? இங்கே எங்களுக்கு சொந்த வீடு இருக்கிறது. முடிந்த போது குழந்தைகள் இங்கே வந்து போய்க் கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கு இந்த வீடு இருக்க வேண்டும் என்பது என் லட்சியம். நீங்க தனியாக இருக்கிறேன் என்று சொன்னால் அவர்கள் எதுவும் சொல்ல மாட்டார்களா? ஏன் அப்படி? சுயநலம் அதிகமோ? இல்லை இல்லை, அவர்கள் என்னை நன்றாக புரிந்து கொண்டிருப்பதால் என்னை எதுவும் சொல்ல மாட்டார்கள். எனக்கு பிடித்த விதமாய் நான் இருப்பதைத்தான் அவர்களும் விரும்புவார்கள். ஐ சி. அவர் தலையை இடது பக்கமாய் சாய்த்து கொண்டு அவளை பரிசீலிப்பது போல பார்த்தார். அந்த பார்வை அவளை எடை போடுவது போல் இருந்தது. மிஸ்ஸஸ் பிரசாத், இந்த வேலை உங்களுடைய தனிமையை போக்கிவிடும் என்று எப்படி நினைக்கிறீர்கள்? எங்களுடைய விளம்பரத்தை கவனமாய் படித்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். மிஸ்டர் பார்க்கவ் 80 வயது கிழவர், உடல் நலம் சரியில்லாதவர். ராப்பகலாய் அவருக்கு சிஸ்ரூஷை செய்ய வேண்டியிருக்கும். பழங்காலத்து மனிதர், கோபம் கொஞ்சம் அதிகம். அவரை எதிர்த்து பேசக்கூடாது. பிஜி ஒவ்வொரு பாயிண்டாக சொல்ல சொல்ல பாலு முகத்தை திருப்பிக் கொண்டு ஜன்னல் வழியாக வெளியில் பார்த்து கொண்டிருந்தார். அவர் இதழ்களுக்கு பின்னால் புன்முறுவல் மறைந்திருந்தது. மிஸ்ஸஸ் பிரசாத் சொன்னாள், அந்த விஷயங்களை எல்லாம் நீங்கள் மறுபடியும் சொல்ல வேண்டிய தேவை இல்லை. ஆசிரியர் எனக்கு எழுதிய கடிதத்தில் எல்லாவற்றையும் தெளிவாக எழுதியிருக்கிறார். அந்த நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்ட பிறகுதான் நான் வந்திருக்கிறேன். அவருக்கு என்னால் முடிந்த உதவியை நிச்சயமாக செய்கிறேன் என்று உறுதிமொழி தருகிறேன். வயதானவர்களை பார்த்து கொள்வது சின்ன குழந்தைகளைப் போல். அவர்கள் கோபித்து கொண்டால் சமாதானப்படுத்துவது எனக்கு பழக்கம்தான். ஏனென்றால் அவள் கண்கள் முன்னால் பழைய நினைவுகள் நிழலாடின. இதழ்கள் மீது புன்முறுவல் நெளிந்தது. எனக்கு ஒரு தாத்தா இருந்தார். அவருடைய அருமை பேத்தி நான். எடிட்டர் எழுதிய கடிதத்தை படிக்கும் போது எனக்கு தாத்தாவின் நினைவுதான் வந்தது. பாட்டியும் இருந்தாள். ரொம்ப பொல்லாதவள், வாய் துடுக்கு அதிகம், ஆனால் இளகிய மனம். அது போன்ற பெரியவர்களுடன் பழகுவது மனதிற்கு சந்தோஷத்தை தரும். அதான் இந்த வேலைக்கு வந்தேன். மிஸ்டர் பார்க்கப் வயதானவர், நானோ தனியாக இருப்பவள். அவரை பொறுப்புடன் கவனித்துக் கொள்ள ஒரு நபர் தேவை. பொழுது நல்ல விதமாக போக வேண்டும் என்றால் எனக்கு இந்த மாதிரி வேலை இருந்தால்தான் நல்லது. அவருக்கு நல்ல அசிஸ்டண்டாய் என்னால் இருக்க முடியும் என்று நம்புகிறேன். பிஜி பேப்பர் வெயிட்டை சுழற்றி கொண்டே யோசனையில் ஆழ்ந்து விட்டார். பிறகு தலையை நிமிர்த்தி எடிட்டர் பக்கம் பார்த்து கொண்டே, பாலு, நாம் இந்த கேண்டிடேட்டை எடுத்துக்கொள்வோம் என்றார். ஓகே சார், அப்ப நான் கிளம்புகிறேன். விஷ் யூ பெஸ்ட் ஆஃப் லக் சார். இனிமேலாவது உங்கள் புத்தகம் எந்த தடையும் இல்லாமல் முடிந்துவிடும் என்று எதிர்பார்க்கிறேன். பாலு எழுந்து நின்ற கை குலுக்கிவிட்டு விடை பெறுவது போல் சொன்னார். பிஜியும் எழுந்து கொண்டார். அவ்விருவரும் எழுந்ததும் அவளும் எழுந்து கொண்டாள். வருகிறேன் மேடம். பாலு அவள் பக்கம் திரும்பி கைகளை ஜோடித்து கொண்டே சொன்னார். என்ன பாலு, மிஸ்டர் பார்க்கவை அவளுக்கு அறிமுகம் செய்து வைக்காமலேயே போகிறாயே? போக போன பாலு நின்று குழப்பமாய் பார்த்தார். புன்முறுவலுடன் அவர் கண்கள் மின்னின. அவள் கிளம்புவதற்காகவே திரும்பினாள். மிஸ்ஸஸ் பிரசாத், பாலு அழைத்தார். பிஜியை காண்பித்து கொண்டே, இவர்தான் மிஸ்டர் பார்க்கவ். நீங்க வேலை செய்ய வேண்டியது இவரிடம்தான். வாட்? மிஸ்ஸஸ் பிரசாத் வாய் அடைத்து போனவளாய் பார்த்தாள். சாரி மேடம், இவருடைய புனை பெயர் பார்க்கவ். உண்மையான பெயர் பார்த்தசாரதி காந்தர்வமூர்த்தி. எல்லோரும் சுருக்கமாக பிஜி என்று அழைப்பார்கள். நெருக்கமானவர்கள் பார்க்கவ் என்று அழைப்பார்கள். இவர் இந்து மதம் விஞ்ஞானம் என்ற தலைப்பில் ஒரு புத்தகம் எழுதி வருகிறார். அந்த புத்தகத்தின் மீது நாங்கள் நிறைய எதிர்பார்ப்புகள் வைத்திருக்கிறோம்.
எழுத ஆரம்பித்தால் இவருக்கு பசி, தாகம் எதுவுமே தெரியாது. எழுத்து வேலையை தவிர மற்ற விஷயங்களில் கவனமே இருக்காது. இவருடைய தேவைகளை கவனித்துக் கொள்ள பொறுப்பான நபர் ஒருவர் இருப்பது அவசியம் என்று நினைத்தோம். நான் தான் இவருக்கு எடுத்து சொல்லி இந்த விளம்பரத்தை கொடுக்க செய்தேன். வயதானவர், உடல்நலம் சரியில்லாதவர் என்றால் சாதாரணமாக யாருமே முன்வர மாட்டார்கள். நாங்கள் நினைத்தது, உங்களுக்கு முன்னால் 4 பேர் வந்திருந்தார்கள். சம்பளம் போராது என்று திரும்பி போய்விட்டார்கள். இனி அவ்வளவுதான், யாருமே வரமாட்டார்கள் என்று நினைத்தபோது உங்களுடைய அப்ளிகேஷன் வந்தது. உங்கள் விஷயத்திலும் எங்களுக்கு நம்பிக்கை இல்லைதான். தேங்க் காட். அவர் சொல்ல சொல்ல மிஸ்ஸஸ் பிரசாத் கற்சிலையாய் அப்படியே பார்த்து கொண்டிருந்தாள். பார்க்க வயதானவர் இல்லை. இந்த பொய்யை அவளால் ஜீரணித்துக் கொள்ள முடியவில்லை. அந்த விஷயம் சிவந்துவிட்ட அவள் முகத்திலும் கண்களிலும் வெளிப்படையாய் தெரிந்தது. மேஜை மீது இருந்த பேக்கை வேகமாக கையில் எடுத்துக்கொண்டாள். கைகளை கூப்பிக்கொண்டே, மன்னித்துக் கொள்ளுங்கள். பொய் சொல்வதற்கு மனிதர்களுக்கு உரிமை இருக்கலாம். காரணம் எது வேண்டுமானாலும் இருக்கலாம். நான் மறுக்கவில்லை. ஆனால் பொய் சொல்பவர்களை என்னால் ஒரு நிமிடம் கூட சகித்து கொள்ள முடியாது. அப்படி இருக்கும்போது வேலை பார்ப்பதாவது என்னால் முடியாது. சாரி என்று சொல்லிவிட்டு சரேல் என்று திரும்பி வாசலை நோக்கி நடந்தாள். அதற்குள் கதவை திறந்து கொண்டு ஒரு ஆள் உள்ளே வந்தான். அவனுக்கு வழி விடுவதற்காக மிஸ்ஸஸ் பிரசாத் சற்று நகர்ந்தாள். எதேச்சையாக அவள் கண்கள் கதவுக்கு பக்கத்தில் சுவற்றில் மாட்டியிருந்த போட்டோவின் மீது விழுந்தன. அந்த போட்டோவில் ஒரு இளைஞன் வெள்ளை நிற உடைகள் அணிந்து கொண்டு கையில் தொப்பியை பிடித்து கொண்டிருந்தான். அவன் இதழ்களில் முறுவல் தவழ்ந்து கொண்டிருந்தது. அவனுக்கு விருப்பமான நபர் யாரோ எதிரில் நிற்பது போல் அந்த இளைஞன் கண்கள் மகிழ்ச்சியில் மின்னிக் கொண்டிருந்தன. அந்த போட்டோவை பார்த்ததும் அவள் மற்ற விஷயங்களை எல்லாம் மறந்துவிட்டாள். தான் அந்த அறையை விட்டு வெளியேறி கொண்டிருந்தோம் என்ற விஷயம் கூட அவள் நினைவில் இருக்கவில்லை. சட்டென்று பின்னால் திரும்பி, இந்த போட்டோ இங்க ஏன் இருக்கு என்று கேட்டாள். இந்த கேள்வியை கேட்டதும் ஆசிரியரும் பியூனும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். அவள் அவர்களை நோக்கி 2 அடி எடுத்து வைத்து கொண்டே, இந்த போட்டோவில் இருக்கும் இளைஞன் எங்கே இருக்கிறான் என்று தெரியுமா? ஆர்வத்துடன் கேட்டாள். அவர்கள் குழப்பத்துடன் பார்த்தார்கள். அவன் உயிரோடு இருக்கிறான் இல்லையா? அவள் குரலில் கவலையும் உத்வேகமும் கலந்து தென்பட்டன. பாலு திடுக்கிட்டது போல் பார்த்தார். பியூன் விரைப்பாக நின்றான். இதன் போட்டோவில் இருக்கும் இளைஞனை பற்றி எதற்காக கேட்கிறேன் என்றால், அவனை எனக்கு நன்றாக தெரியும். சின்ன வயதில் எங்கள் எதிர் வீட்டில் அவர்களுடைய குடும்பம் இருந்தது. மேடம், இந்த போட்டோவில் இருக்கும் இளைஞன் இவர்தான், மிஸ்டர் பார்க்கவ், பாலு சொன்னார். என்ன? மிஸ்ஸஸ் பிரசாத் பார்க்கவ் பக்கம் திரும்பினாள். அவர் குழப்பமாய் பார்த்து கொண்டிருந்தார். நீங்களா? இதென்ன, இப்படி கூட ஜாடை மாறிவிடுமா? வேறு ஆளை போல தோற்றமளிக்கிறீர்களே. நீங்க? அவர் சந்தேகமாக பார்த்தார். இந்த போட்டோவை எடுத்தது யார் என்று உங்களுக்கு நினைவிருக்கிறதா? தயங்கிக் கொண்டே கேட்டாள். இல்லாமல் என்ன? நான் விஜயவாடாவில் படித்து கொண்டிருக்கும் போது எங்கள் எதிர் வீட்டில் நரசிம்மன் மாமா குடியிருந்தார். அவருடைய மகள் நிவேதிதா தான் இந்த போட்டோவை எடுத்தாள். எல்லோரும் அவளை வேதா என்று அழைப்பார்கள். திடீரென்று நிறுத்திவிட்டு சுட்டு விரலை நீட்டிக்கொண்டே, நீங்க என்றார். ஆமாம், அந்த நிவேதிதா நான் தான். என்ன? இரட்டை பின்னல் போட்டுக்கொண்டு பாவாடை தாவணியுடன் இருந்த அந்த பெண் நீங்களா? அடையாளமே தெரியாத அளவுக்கு ஜாடை மாறி இருக்கிறது. என்னால் மட்டும் அடையாளம் கண்டுபிடிக்க முடிந்ததா? 22 வருடங்கள். ஆமாம், கிட்டத்தட்ட 22 வருடங்கள் கழித்து சந்திக்கிறோம். உட்காருங்கள். பன்மையில் விழிப்பதற்கோ என்னவோ போல் இருக்கிறது. ஒருமையில் அழைக்கவும் தயக்கமாயிருக்கிறது என்றார் அவர். எதிர்பாராத சந்திப்பு. என்னால் நம்பவே முடியவில்லை. பாலுவும் பணியாளும் அறையை விட்டு வெளியேறினார்கள். பாலு போகும் முன் வாசல் வரை சென்றவர் திரும்பி பார்த்தார். மேஜைக்கு முன்னால் எதிரெதிரில் அமர்ந்திருந்த அந்த இருவர் இந்த உலகிலேயே இல்லை. பேச்சு மூச்சு மறந்தவர்களைப் போல் பதுமைகளாக இருந்தார்கள். பாலு கதவை லேசாக சாத்திவிட்டு போய்விட்டார். நிவேதிதா, பார்க்கவ் டாங் பண்டசாலையில் நடந்து கொண்டிருந்தார்கள். நிவேதிதா தோள்களை சுற்றி சால்வையை போர்த்தி இருந்தாள். பார்க்கவ் கழுத்தில் மஃப்ளர் சுற்றி இருந்தான். மாலையாகிவிட்டது. சூரியன் அஸ்தமித்து விட்டதால் வெளிச்சம் மங்கி மெல்ல மெல்லமாய் இருள் பரவி கொண்டிருந்தது. தொலைவில் சூரியன் அஸ்தமித்த இடத்தில் வானம் சிவப்பாக தென்பட்டது.
அந்த வெளிச்சம் டாங்க் பண்ட தண்ணீரில் பிரதிபலித்துக் கொண்டிருந்தது. நிவேதிதா நடப்பதை நிறுத்தி ரெயிலிங்கை பிடித்து கொண்டு நின்றாள். இந்த காட்சி சாந்திக்கு ரொம்ப பிடிக்கும் என்றாள். குழந்தைகள் 3 பேரிலும் உனக்கு சாந்தியிடம் பிரியம் அதிகம் என்று நினைக்கிறேன், பார்க்கவ் சொன்னான். எதனால் அப்படி சொல்றீங்க? உன்னுடைய பேச்சில் சாந்தியின் பெயர் அடிக்கடி வருகிறது. இன்று மதியம் சாப்பிடும்போது பீட்ரூட் கறியை சாந்தி ரொம்ப நன்றாக செய்வாள் என்று சொன்னாய். இப்போ நாம் இங்கே வரும்போது வழியில் யாரோ ஒரு பெண் பச்சை நிறத்தில் புடவையை கட்டியிருந்ததை பார்த்து இந்த நிறம் சாந்திக்கு பொருத்தமாக இருக்கும் என்று சொன்னாய். நிவேதிதா புன்முறுவலுடன் தலையை அசைத்தாள். அட, நீங்க சொன்ன பிறகுதான் எனக்கும் தோன்றுகிறது. உங்களுக்கு போராக இருக்கிறதா? அவன் உடனே இல்லை என்பது போல் தலையை அசைக்கவில்லை. என்ன போர் அடிக்கிறதா? இரட்டிப்பது போல் கேட்டாள். இல்லை, பின்ன வேதனையா இருக்கிறது. நிவேதிதா தலையை திருப்பி அவன் பக்கம் பார்த்தாள். வேதனையா இருக்கிறதா? எதனால்? அவள் கண்களில் வியப்பு எட்டி பார்த்தது. டாங் பண்ட் தண்ணீரை பார்த்து கொண்டே சொன்னான். வேதா, இந்த 4 நாட்களாய் உன்னை பார்க்கும்போது எனக்கு ஏனோ இத்தனை நாட்களாய் நான் வாழ்ந்த வாழ்க்கை ஒன்றுமே இல்லை என்பது போல் தோன்றுகிறது. நிவேதிதா வலது கையை மார்பின் மீது வைத்து கொண்டே, அம்மாடியோ, நீ வாங்கி இருக்கும் பெயரும் புகழும், பெற்றிருக்கும் அவார்டுகள், மேற்கொண்ட வெளிநாட்டு பயணங்கள், எழுதிய புத்தகங்கள், டாக்டர் பார்க்கவென்றால் எத்தனை பெரிய மனிதன் என்று இந்த 4 நாட்களுக்குள் உனக்கு வந்த கடிதங்களை பிரித்து சீர்படுத்தி வைத்த போதே எனக்கு புரிந்துவிட்டது. உனக்கு நினைவு இருக்கிறதோ இல்லையோ, சின்ன வயதில் எனக்கு காயை வெட்ட விழாமல் செய்து விட்டாய் என்று கொய்யா மரத்தில் இருந்து உன்னை கீழே தள்ளிவிட்ட போது கையில் அடிபட்டு அழுது கொண்டே அந்த சின்ன பையன் இவன்தானா என்று நினைக்க தோன்றுகிறது. உங்கள் வீட்டில் உன்னை கண்ணா என்றும் நண்பர்கள் மூர்த்தி என்றும் அழைப்பார்கள். இந்த பார்க்கவ் என்ற பெயர் எனக்கு நினைவே இல்லை. என்னுடைய முழு பெயர் ஆதித்ய சங்கர பார்க்கவ் மூர்த்தி. தாத்தாவின் பெயரையும் பிறந்த நட்சத்திரத்தையும் இணைத்து வைத்திருக்கிறார்கள். ஒரே நபருக்கு இத்தனை நீளமான பெயரா? பெயருக்கென்ன, எத்தனை நீளமாக வேண்டுமானாலும் வைத்துக் கொள்ளலாம். அழைப்பதுதான் கஷ்டம். நிவேதிதா அவன் பக்கம் திரும்பினாள். ஆமாம், நீ ஏன் திருமணம் செய்து கொள்ளவில்லை? நேரமில்லாமல் போய்விட்டது. என் கவனம் முழுவதும் படிப்பின் மீதுதான் இருந்தது. அம்மா இறந்து போய்விட்டாள். அப்பா 2வது திருமணம் செய்து கொண்டார். மேற்படிப்புக்காக லண்டன் போய்விட்டேன். படிப்பு முடிந்த பிறகு இந்தியா திருப்பி வந்தேன். வேலையில் சேர்ந்தேன். புரொஃபசர் ஆகிவிட்டேன். படிப்பு, புத்தகங்கள், ஆராய்ச்சி, எப்பொழுதும் ஏதோ ஒரு வேலையை முடிக்க வேண்டும் என்ற கட்டாயம். என் கவனம் முழுவதும் அதன் மீதுதான் இருந்தது. கடந்த 20 ஆண்டுகளாக நெருப்பு கோழியைப் போல் புத்தகங்களுக்குள் என் முகத்தை வைத்து கொண்டு வாழ்ந்து வந்தேன். உனக்கு விருப்பமானவர்கள் யாருமே அறிமுகமாகவில்லையா? 2 பெண்கள் என் வாழ்க்கையில் வந்தார்கள். ஒருத்தி திருமணம் வரையில் வந்த பிறகு மனதை மாற்றி கொண்டு விட்டாள். உனக்கும் எனக்கும் சரிப்பட்டு வராது என்று கடிதம் எழுதினாள். அந்த கடிதம் என் மனதை ரொம்ப காயப்படுத்தி விட்டது. ஆனால் சமாளித்துக் கொண்டேன். திருமணத்திற்கு முன்பே ஒத்து வராது என்று புரிந்து கொண்டு விட்டாள். புத்திசாலிதான். அது என்னுடைய அதிர்ஷ்டமும் கூட. அவளுடைய திருமணத்திற்கு சென்று பரிசு கொடுத்து வாழ்த்திவிட்டு வந்தேன். அதற்கு பிறகு என் கிளாஸ்மேட் பாவனா என்ற ஒரு பெண் லெக்சரராக வேலை பார்க்கிறாள். இருவரும் சேர்ந்து ஊர் சுற்றினோம். அடிக்கடி சந்தித்து கொண்டோம். எல்லாம் நன்றாகத்தான் இருந்தது. நான் அவளுடைய வீட்டுக்கு சென்று அவளுடைய பெற்றோரிடம் நான் அவர்களுடைய மகளை விரும்புவதாகவும் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பதாகவும் சொன்னேன். மகளுடைய விருப்பம்தான் தங்களுக்கும் என்றார்கள். அங்கேயே இருந்த பாவனாவிடம் கேட்டேன். அவள் ஏனோ நான் சொல்வதை காதில் போட்டுக்கொள்ளவே இல்லை. தேவையில்லாமல் வேலையாள் மீது கத்தினாள். நான் அங்கே போனதில் இருந்து அவள் முகத்தில் எள்ளும் கொள்ளும் வெடித்து கொண்டிருந்தது. மறுநாளே கல்கத்தாவுக்கு போக வேண்டிய நிர்பந்தம் எனக்கு. அதனால் மறுபடியும் பாவனாவிடம் கேட்டேன். என் பேச்சை முழுவதுமாக கேட்கக்கூட இல்லை. வாசல் பக்கம் விரலை நீட்டிக்கொண்டே கெட் அவுட் என்றாள். திகைத்து போய் நின்று விட்டேன். ரொம்ப அவமானமாய் உணர்ந்தேன். பாவனா, என்ன ஆகிவிட்டது உனக்கு என்று கேட்டேன். அவள் என்னை அனாவசியமாக அவமானப்படுத்திய காரணம் என்னவென்று எனக்கும் தெரிய வேண்டும் இல்லையா? இத்தனை நாள் நீ என்னை புரிந்து கொண்டிருக்கிறாய் என்று நினைத்து விட்டேன். பெரிய பெரிய படிப்புகளை படித்திருக்கிறாய். வெளிநாடுகளுக்கு போய் வந்திருக்கிறாய். பெரிய வேலையிலும் இருக்கிறாய். என்னை கொஞ்சம் கூட புரிந்து கொள்ளவில்லை என்று இப்பொழுது நான் புரிகிறது என்றாள். ஏன் அப்படி வேண்டாத வேலை நான் என்ன செய்துவிட்டேன் என்று கேட்டேன். என்ன செய்தாயா? யூ ப்ரூட்! ஒரு புடவையை வாங்குவதாக இருந்தாலும் நான் மற்றவர்களுடைய அறிவுரைகளை கேட்டுக்கொள்ள மாட்டேன். எனக்கு விருப்பமானதை வாங்கிக் கொள்வேன். அப்படி இருக்கும்போது திருமண விஷயத்தில் முதலில்
நீ என்னிடம் கேட்காமல் என் பெற்றோர்களிடம் கேட்பதாவது? எனக்கு தலையை சுற்றுவது போல் இருந்தது. பாவனா, அவர்கள் யாரோ இல்லை, உன்னை பெற்றவர்கள். இருந்தால் மட்டும் உன்னுடன் பழகியது நான். அவர்கள் இல்லை. முதலில் நீ என்னிடம் கேட்டு பிறகு இருவருமாய் சேர்ந்து அவர்களிடம் போய் நாம் இருவரும் திருமணம் செய்து கொள்ள முடிவு செய்திருப்பதாக சொல்லி இருக்க வேண்டும். திருமணம் என்றால் அப்படித்தான் நடக்க வேண்டும். குறைந்தபட்சம் என் விஷயத்திலாவது அப்படி நடக்க வேண்டும் என்று நான் நினைத்தேன். என் எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ற ஆள் நீ இல்லை, போய்விடு. உனக்கும் எனக்கும் ஒத்து வராது என்றாள். எனக்கு கோபம் வந்தது. நான் ஒன்றும் தகாத வேலை எதுவும் செய்யவில்லை. ஒரு நாளும் பாவனா என்னை உட்கார வைத்து இந்த விஷயங்கள் எனக்கு பிடிக்காது, நீ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று வரிசைப்படுத்தி சொன்னதில்லை. அவள் கண்ணோட்டத்தில் நான் செய்தது தவறாகவே இருக்கலாம். ஆனால் அவள் என்னை மன்னித்திருந்தால் நான் மகிழ்ச்சி அடைந்திருப்பேன். வாழ்க்கையில் ஒரு நாளும் அது போன்ற தவறு செய்து அவள் மனதை நோகடிக்காமல் கவனமாயிருந்திருப்பேன். கவனக்குறைவினால் நான் சில தவறுகளை செய்து விடுகிறேன். அது என்னுடைய பலவீனம். என் மனம் முழுவதும் புத்தகங்கள் மீதுதான் இருக்கும். ஆனால் நான் கெட்டவன் இல்லை. இதனால் வரை என்னை யாரும் அப்படி சொன்னதும் இல்லை. வீட்டுக்கு போன பிறகு ரொம்ப வருத்தப்பட்டேன். போகட்டும், என்னையும் அறியாமல் நேர்ந்துவிட்ட தவறு இது. அவளுக்கு போன் செய்து மன்னிப்பு கேட்டுக்கொண்டேன். சட்டென்று போனை வைத்து விட்டாள். அது எனக்கு இன்னும் வேதனையை அளித்தது. நான் மறுபடியும் அவளை சந்திக்க முயற்சி செய்யவில்லை. சில நாட்கள் போனால் அவளுடைய கோபம் தானாகவே குறையும் என்று காத்திருந்தேன். 1 மாதம் முடிவதற்குள் பாவனாவின் திருமணம் புரொஃபசர் மூர்த்தியுடன் நடந்தது. அதிர்ச்சியாக இருந்தது எனக்கு. அவளும் நானும் திருமணம் செய்து கொள்வதாக நினைத்திருந்தோம். நண்பர்கள் வட்டாரத்தில் இந்த விஷயம் எல்லோருக்கும் தெரியும். அந்த மூர்த்திக்கும் தெரியும். அப்படி இருக்கும்போது அந்த இருவரும் எப்படி திருமணம் செய்து கொண்டார்கள் என்று தோன்றியது. எல்லோரும் என்னை ஒரு முட்டாள் என்பதை போல பார்த்தார்கள். அநியாயமாய் என் மீது பழியை சுமத்தினார்கள். நான் மறுபடியும் என் புத்தக உலகத்தில் நுழைந்து விட்டேன். வெளியுலகத்தை பற்றி மறந்து போய்விட்டேன். அதுவும் நல்லதாகிவிட்டது. இந்து மத மனித நேயம் என்ற தலைப்பில் நான் எழுதிய கட்டுரைக்கு நல்ல வரவேற்பு கிடைத்தது. காஞ்சி பெரியவர் என்னை அழைத்து தன் ஆசிரமத்தில் சில நாட்கள் தங்க சொன்னார். அந்த கட்டுரை ஜெர்மன், ரஷ்யன் மொழிகளில் மொழி மாற்றம் செய்யப்பட்டது. அதற்கு அவார்டு கிடைத்தது. மறுபடியும் வாழ்க்கையில் ஓட்டம். 1 வருடத்திற்கு பிறகு மனம் கொஞ்சம் அமைதி கிடைத்தது. இனி வாழ்க்கையில் திருமணம் என்ற பேச்சை எடுக்கக்கூடாது என்று முடிவு செய்தேன். தாழ்ந்த குரலில் பேசிக் கொண்டிருந்த அவன் குரல் மேலும் கம்மிவிட்டது. நிவேதிதாவின் கை அவன் கை மீது படிந்தது. நீ எங்களை போன்ற சாதாரண ஆள் இல்லை. உன்னால் இந்த சமுதாயத்திற்கு பெரிய நன்மை ஏற்பட்டிருக்கிறது. இது தொடரவும் போகிறது. அதனால் தான் உனக்கு சாதாரணமான வாழ்க்கை அமையவில்லையோ என்னவோ என்றாள். நானும் அப்படித்தான் நினைத்துக் கொள்கிறேன், பார்க்கவ் சொன்னான். இருட்டிவிட்டது, நான் கிளம்புகிறேன். நிவேதிதா சொன்னாள். கிளம்புவோம். பார்க்கவ் காரில் இறக்கிவிட்டு போய்விட்டான். நிவேதிதா பூட்டை திறந்து கொண்டு உள்ளே போய் விளக்கை போட்டாள். எதிரே கட்டில் பக்கத்தில் 3 குழந்தைகளின் போட்டோக்கள் இருந்தன. நிவேதிதாவின் கண்கள் ஒரு நிமிடம் அந்த போட்டோக்களையே பார்த்தன. பெரிய மகள் பிரசாத்தி தந்தையின் ஜாடை, மகன் ஆனந்த் அப்படியே தாயை கொண்டிருக்கிறான். கடைசி மகள் சாந்தியிடம் தாய் தந்தை இருவரின் ஜாடையுமே கலந்து தென்பட்டன. அந்த மூவரையும் பார்க்கும்போது மனதிற்கு எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறது. நிவேதிதாவின் முகத்தில் மனோகரமான புன்முறுவல், கண்களில் மகிழ்ச்சியின் மின்னல்கள். கட்டில் மீது சாவி கொத்தை வைப்பதற்காக நகர்ந்தவள் மேஜை மீது கவர் ஒன்று இருந்ததை கவனித்தாள். உடனே அதை எடுத்து பார்த்தாள். பெங்களூரில் இருந்து பிரசாந்தி எழுதியிருந்தாள். கட்டில் மீது உட்கார்ந்து கொண்டு கவனமாய் கடிதத்தை படிக்க தொடங்கினாள். டியர் மம்மி, இங்கு நான் நலமாக இருக்கிறேன். நீயும் நலமாக இருப்பாய் என்று நம்புகிறேன். சந்தீப்புக்கு ஜுரம் குறைந்து விட்டது. நீ சொன்னது போல் பத்திய உணவு கொடுத்து வருகிறேன். நேற்றில் இருந்து நன்றாக சாப்பிடுகிறான். 1 நிமிடம் சும்மா இருக்க மாட்டான். கொஞ்சம் கண் அழுந்தால் போதும் வாசலுக்கு ஓடி விடுவான். ஒரே விஷமம். மம்மி, உனக்கு ஒரு நல்ல செய்தி. விரைவிலேயே அவருக்கு ப்ரமோஷன் கிடைக்கப் போகிறது. வந்த பிறகு உனக்கு தெரியப்படுத்தலாம் என்று இவர் சொன்னார். எனக்குத்தான் இருப்பு கொள்ளவில்லை. அதான் எழுதிவிட்டேன். மம்மி, உனக்கு நினைவிருக்கிறதா? சின்ன வயது முதல் நான் இப்படித்தான். பள்ளியில் ஏதாவது நடந்தால் வீட்டுக்கு வந்ததும் உன்னிடம் சொல்லி முடித்த பிறகுதான் டிஃபன் சாப்பிடவே உட்கார்ந்து கொள்வேன். நியூஸ் ரிப்போர்ட்டராக வேலை செய்யத்தான் நீ லாயக்கு என்று ஆனந்த் எப்போதும் என்னை அழ வைத்து கொண்டிருப்பான். இவரிடமும் சொல்லிவிட்டான் போலும்.
இவரும் எனக்கு அதே பெயரை வைத்து விட்டார். நேற்று ரசகுல்லா செய்து பார்த்தேன், நன்றாக வந்தது. எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்டுக் கொண்டிருக்கும் போது என்னையும் அறியாமல் கண்களில் இருந்து கண்ணீர் வந்து விட்டது. இவர் பயந்து போய்விட்டார். என்ன ஆச்சு, கெட்ட செய்தி ஏதாவது வந்ததா என்று பதட்டப்பட்டு கொண்டே கேட்டார். இல்லை, எனக்கு மம்மியின் நினைவு வந்துவிட்டது. நம்முடன் இருந்தால் அவளும் சாப்பிட்டிருப்பாள் இல்லையா என்றேன். இவ்வளவுதானா? உங்க மம்மி இருந்தால் நன்றாகத்தான் இருந்திருக்கும். 2 நாட்களுக்கு முன் நீயும் நானும் சண்டை போட்டு கொண்டோமே, அப்போ அவங்க இங்க இருந்திருந்தால் எப்படி இருந்திருக்கும்? அதை யோசித்து பார்த்தாயா என்றார். எனக்கும் அவர் சொல்வது சரி என்று தோன்றியது. சண்டை என்றால் பெரிதாக ஏதோ நினைத்து பயந்து போய்விடாதே. போன ஞாயிறு அன்று அவர் வீட்டிலேயே இருப்பதாகவும் மாலையில் ஜூவுக்கு அழைத்து போவதாகவும் சொன்னார். காலையில் சாப்பிட்டு விட்டு தோ வந்து விடுகிறேன் என்று சொன்னவர் இரவு 9 மணி வரையிலும் வீட்டுக்கு வரவில்லை. எனக்கு உடல் பற்றி எரிவது போல் இருந்தது. நன்றாக சண்டை போட்டேன். உங்களுக்கெல்லாம் மனைவி குழந்தைகள் எதற்கு? போய் அந்த நண்பர்கள் உடனே குடித்தனம் நடத்துங்க என்று கத்தினேன். என்னை பற்றி உனக்குத்தான் தெரியுமே, ரொம்ப சீக்கிரமாய் கோபம் வந்துவிடும். அதே போல் உடனே தணிந்துவிடும். அவர் என்னிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டார். தயிர் சாதம் பிசைந்து ஊட்டியும் விட்டார். என் கோபம் தணிந்து விட்டது. மறுநாள் லீவ் போட்டுவிட்டு ஜூவுக்கு அழைத்து சென்றார். மம்மி, நான் என் குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக இருக்கும்போது சில சமயம் எனக்கு குற்ற உணர்ச்சி ஏற்படுகிறது. சுயநலம் பிடித்தவளைப் போல் உணர்கிறேன். அங்கே நீ தனியாக எப்படி இருக்கிறாயோ என்று தோன்றும். அந்த நினைப்பு வந்ததும் என்னால் அழுகையை கட்டுப்படுத்தி கொள்ள முடியவில்லை. இவரும் ஹைதராபாத்திலேயே ஏதாவது வேலையை தேடிக்கொண்டு உன் அம்மாவுக்கு அருகில் இருந்தால் நன்றாக இருக்கும் என்று சொல்கிறார். மம்மி, அவருக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். எல்லா அம்மாக்களும் உன் அம்மாவை போல் இருந்தால் இந்த உலகில் பெற்றோருக்கும் குழந்தைகளுக்கும் இடையில் சண்டையே வராது என்று சொல்வார். சங்கராந்தி பண்டிகை வரப்போகிறது. என்னிடம் வந்து 10 நாட்களாவது நீ தங்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். என் கையால் உனக்கு சமைத்து போட வேண்டும் என்று விரும்புகிறேன். சின்ன வயசில் நீ எங்களுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறாய். இப்பொழுதாவது நீ சுகமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். தம்பி ஆனந்த் எங்கேயோ தொலைவில் இருக்கிறான். நீ என்னிடமும் தங்கையிடமும் மாறி மாறி இருக்கலாமே. என் பேச்சை கேள் மம்மி. தோ சந்தீப் கடிதம் எழுத விடாமல் படுத்துகிறான். அழுது அடம் பிடிக்கிறான். சின்ன வயசில் நானும் உன்னை ரொம்ப படுத்தி இருக்கிறேனா? சாந்தி பாம்பேயிலிருந்து கடிதம் எழுதியிருக்கிறாள். அவளுக்குத்தான் ஃபேஷன் சென்றால் ரொம்ப பிடிக்குமே. பியூட்டி பார்லர் வைக்கலாம் என்று நினைக்கிறாளாம். கணவரும் சம்மதித்து விட்டாராம். மாமியார் என்ன சொல்வாளோ என்று தயக்கமாக இருக்கிறதாம். சின்ன வயது முதல் விதவிதமாய் அலங்கரித்துக் கொள்வது அவளுக்கு பிடிக்கும். அதே ரசனை உள்ள கணவன் அமைந்தது அவளுடைய அதிர்ஷ்டம்தான். அவன் ரொம்ப நல்லவன். இவள்தான் அவனை அழ வைத்துக் கொண்டிருப்பாள். ஆனந்த் தெரிந்தவர்கள் மூலமாய் இவருக்கு வாட்சை அனுப்பியிருக்கிறான். ரொம்ப நன்றாக இருக்கிறது. நாங்கள் மூவரும் சந்தோஷமாக இருக்கிறோம். அதேபோல் நீயும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். நீ இங்கே வருவதற்கு விருப்பப்படவில்லை என்றால் நாங்களே அங்கே வந்து விடுகிறோம். நன்றாக யோசித்து உன் முடிவை சொல்லு. நீ எங்களுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டாய் என்று எனக்கு தெரியும். உனக்காக எதுவும் செய்ய முடியவில்லை என்று வேதனையாய் இருக்கிறது. விபரமாக கடிதம் எழுதுவாய் என்று எதிர்பார்க்கிறேன். உன் பிரசாந்தி. கடிதத்தை படித்து முடிக்கும் போது நிவேதிதாவின் கண்களில் நீர் நிரம்பிவிட்டது. எவ்வளவு அழகாக வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து கடிதம் எழுதியிருக்கிறாள். பெற்ற குழந்தை தாயின் நலத்தை விரும்பி எழுதும் கடிதத்தை விட ஒரு தாய்க்கு வேறு என்ன வேண்டும்? நிவேதிதா கடிதத்தை மேஜை மீது வைத்துவிட்டு முகத்தை அலம்பி துடைத்து கொண்டு வந்தாள். மகளுக்கு கடிதம் எழுத உட்கார்ந்தாள். பிரியமுள்ள சாந்திக்கு அம்மா அநேக ஆசிர்வாதம். உன் கடிதம் கிடைத்தது. மாப்பிள்ளை ரவிக்கு விரைவில் ப்ரமோஷன் கிடைக்கப் போவதை பற்றி கேட்க சந்தோஷமாயிருக்கிறது. சந்தீப்பின் உடல் நல விஷயத்தில் கவனமாய் இருக்கவும். வளரும் பருவத்தில் குழந்தைகளுக்கு தாயின் கவனம் ரொம்ப தேவை. பிரசாந்தி, என்னை பற்றி அதிகமாக யோசித்து வருகிறாய் என்று தோன்றுகிறது. நான் தனியாக இருக்கிறேன் என்று வேதனைப்படுகிறாய். இந்த தனிமை எனக்கு வேதனையை தரவில்லை, மேலும் மகிழ்ச்சியைத்தான் தருகிறது. தனி ஆளாகிவிட்டேன் என்ற உணர்வு என் மனதில் தோன்றியதே இல்லை. நீங்கள் மூவரும் என் அருகில்தான் இருக்கிறீர்கள். நான் உங்களோடு தான் இருக்கிறேன். அந்த உணர்வுதான் எனக்கு தெம்பையை மகிழ்ச்சியையும் தருகிறது. ரவி சொன்னது உண்மைதான். நீங்க இருவரும் சண்டை போட்டு கொண்டால் பார்த்து கொண்டு என்னால் சும்மா இருக்க முடியாது. அது உங்களுடைய தனிப்பட்ட விஷயம்.
அந்த சமயத்தில் சண்டை போட்டு கொண்டாலும் உடனே சமாதானமாகி விடுவீர்கள். நான் அங்கே இருந்தால் தலையிடாமல் இருக்க முடியாது. திருமணமான பிறகு தம்பதிகள் தனியாக இருப்பதுதான் நல்லது. அவர்களுக்கென்று ஒரு குடித்தனம் இருக்க வேண்டும். அதில் மற்றவர்களின் தலையீடு இருக்கக்கூடாது. அது அவர்களுடைய பெற்றோர்களாக இருந்தாலும் சரி, மூன்றாவது நபர் வீட்டில் இருந்தால் தங்களுடைய கட்சிதான் ஜெயிக்க வேண்டும் என்ற பிடிவாதம் கணவன் மனைவி இருவருக்குமே இருக்கும். பிரசாந்தி, நீங்கள் மூவருமே மகிழ்ச்சியாக இருப்பதை பற்றி கேட்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. பெற்ற குழந்தைகள் மகிழ்ச்சியாக இருப்பதை விட ஒரு தாய்க்கு வேறு என்ன வேண்டும்? உங்கள் தாம்பத்திய வாழ்க்கையில் இருக்கும் கஷ்ட நஷ்டங்கள், சுக துக்கங்கள், கோபதாபங்கள் பற்றி நீ சொல்வதை கேட்கும்போது எனக்கு சந்தோஷம்தான் ஏற்படுகிறது. தனிமை என்னை எந்த விதமாகவும் பாதிக்கவில்லை. என்னை நன்றாக புரிந்து கொள். என் உடல் நலமும் நன்றாகத்தான் இருக்கிறது. பொழுதும் நல்ல விதமாக போய்க் கொண்டிருக்கிறது. என் சிநேகிதி விமலா என்னுடன் சேர்ந்திருக்கிறாள். என் உடல் நலம் பாதிக்கப்பட்டால் எனக்காக நான் எதுவும் செய்து கொள்ள முடியாத போது கட்டாயம் உங்களிடம் வருகிறேன். எனக்காக நீங்கள் எல்லோரும் இருக்கிறீர்கள். தகவல் தெரிந்தால் போதும் பறந்து வந்து விடுவீர்கள். நான் தனியால் இல்லை என்ற எண்ணமே எனக்கு சக்தியை தருகிறது. உன்னிடம் தங்குவதற்கு எனக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை. யாராக இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் சில கோட்பாடுகளை கடைபிடித்தால்தான் எதிராளியுடன் நல்ல உறவு வைத்துக் கொள்ள முடியும். நான் உன்னிடம் தங்குகிறேன் என்று வைத்துக்கொள். எனக்காக எந்த விமலாவோ கமலாவோ வீட்டுக்கு வருவாள். லொட லொடவென்று பேசும் சுபாவம் அவளுக்கு. வந்தால் லேசில் கிளம்ப மாட்டாள். அது உங்களுக்கு இடைஞ்சலாக இருக்கலாம். நீ ஒன்றும் நினைத்து கொள்ளாவிட்டாலும், வயதில் பெரியவள் என்ற மாப்பிள்ளை அட்ஜஸ்ட் செய்து கொண்டாலும், என் மனதில் ஏதோ ஒரு மூலையில் சங்கடம் இருந்து கொண்டேதான் இருக்கும். இது ஒரு எடுத்துக்காட்டுதான். இது போன்று நிறைய இருக்கலாம். பெண்கள் சரணாலயத்தில் நான் செய்து வந்த வேலையின் ஆயுள் முடிந்து விட்டது. பிரசிடென்ட் ரெக்கமெண்டேஷனுடன் வந்த ஆளை அந்த வேலையில் அமர்த்த வேண்டிய நிர்பந்தம். என்னை வேலையை விட்டு நீக்கிவிட்டார்கள். ஒரு வாரம் வீட்டில் சும்மாதான் இருந்தேன். குழந்தைகளுடன் சந்தடியாய் மூச்சு விடக்கூட நேரம் இல்லாமல் பிஸியாக இருந்த எனக்கு ஒரு வேலையும் செய்யாமல் சும்மா உட்கார முடியவில்லை. போன வாரம் நாளேட்டில் ஒரு விளம்பரம் வெளியாகி இருந்தது. உடல் நலம் சரியில்லாத வயதானவருக்கு அசிஸ்டண்டாக இருக்க ஒரு ஆள் தேவையாம். நான் அப்ளை செய்தேன். நேரில் வர சொல்லி கடிதம் வந்தது. அந்த வேலை எனக்கு கிடைத்து விட்டது. பிரசாந்தி, என் வாழ்க்கையில் அந்த அளவுக்கு ஆச்சரியம் என்றுமே அடைந்தது இல்லை. அந்த ஆள் வயதானவரும் இல்லை, உடல் நலம் குன்றியவரும் இல்லை. சின்ன வயதில் என் கூட விளையாடிய பார்க்கவ் அந்த ஆள். கிராமத்தில் தாத்தா வீட்டுக்கு எதிர் வீட்டில் அவனுடைய பெற்றோர்கள் குடியிருந்தார்கள். அவன் வெளியூரில் படித்து கொண்டிருந்தான். லீவுக்கு வந்தபோது சேர்ந்து விளையாடி இருக்கிறோம். ஒரு தடவை நான் தூணில் சாய்ந்து கொண்டு கரும்பை சாப்பிட்டு கொண்டிருந்த போது என் பின்னலை தூணில் கட்டிவிட்டு ஓடிவிட்டான். நான் அவனுடைய அம்மாவிடம் சொல்லி நன்றாக அடிக்க செய்தேன். அவனுடைய தாத்தாவுக்கு ஏற்கனவே கோபம் அதிகம். பெண் பிள்ளையை இப்படி அழ வைத்ததற்கு அன்று முழுவதும் பேரனை வெயிலில் நிற்க வைத்தார். வியர்வை ஆறாக பெருக அவன் வெயிலில் நிற்பதை பார்த்துவிட்டு நன்றாக வேண்டுமென்று கைகூட்டி சிரித்தேன். எரிச்சலடைந்த அவன் கல்லை எடுத்து என் மீது வீசி எறிந்தான். அந்த கல் என் கண்ணில் பட்டதில் கண் சிவந்து 3 நாட்களுக்கு கண்ணே திறக்க முடியவில்லை. அந்த கோபத்தில் அவன் புதிய உடைகளை அணிந்து கொண்டு போகும்போது அவன் உடைகள் மீது இங்கை தெளித்து விட்டேன். கொய்யா மரத்தின் மீது ஏறி காய்களை பறித்து கொண்டிருந்தவனை கிளைகளை ஆட்டி கீழே தள்ளிவிட்டேன். கடைசியில் பெரியவர்கள் தலையிட்டு இருவருக்கும் சமாதானம் செய்து வைத்தார்கள். அதன் பிறகு நண்பர்களாகிவிட்டோம். அவர்கள் வீட்டில் ஒரு கேமரா இருந்தது. அவன் எனக்கு போட்டோ எடுப்பது எப்படி என்று கற்றுக் கொடுத்தான். சாலையில் சுற்றித் திரியும் மாடுகளை, கீரைக்காரியை இப்படி கண்ணில் பட்டதெல்லாம் போட்டோ எடுத்து வந்தோம். ஒரு தடவை அவனை போட்டோ எடுத்தேன். ரொம்ப நன்றாக வந்திருந்தது. குரு தட்சிணையாக அந்த போட்டோவை அவனிடமே கொடுத்து விட்டேன். அவன் மறுபடியும் ஊருக்கு போய்விட்டான். அதன் பிறகு நாங்கள் சந்தித்து கொள்ளவில்லை. எனக்கு திருமணமான பிறகு தாத்தாவின் ஊருக்கு நான் போகவில்லை. வேலைக்கு போன இடத்தில் இந்த சந்திப்பு நிகழ்ந்தது. அவனுக்கு அசிஸ்டண்டாய் எல்லா உதவிகளையும் செய்ய வேண்டும். வருகிற கடிதங்களை பிரித்து தேவையானவற்றுக்கு பதில்களை எழுதி வைக்க வேண்டும். அவன் ஒரு புத்தகம் எழுதி வருகிறான். வீட்டு வேலைகளை செய்ய வேலைக்காரியை அமர்த்தி இருந்தானாம். அவள் பணத்தை திருடி கொண்டு போய்விட்டாள். செக்ரட்டரியாக இருந்த இளைஞன் பார்க்க வீட்டில் இல்லாத சமயம் பார்த்து பெண்களை அழைத்து கொண்டு வந்து கூத்தடிக்க ஆரம்பித்தானாம்.
இதையெல்லாம் பார்க்க வெறுத்து போய்விட்டான். பொறுப்பாய், நேர்மையாய், சேவை மனப்பான்மையுடன் நடந்து கொள்ளும் நபர் வேண்டும் என்பதற்காக இப்படி விளம்பரம் கொடுத்தார்களாம். பார்க்கும்போது ரொம்ப வேடிக்கையாய் இருந்தது. சின்ன வயதில் அவனுக்கு தலைமுடி எவ்வளவு அடர்த்தியாக இருந்தது தெரியுமா? அந்த கிராப்பை இழுத்து நிறைய தடவை அவனை அழ வைத்திருக்கிறேன். இப்போ அந்த கிராப் இருந்த இடத்தில் வழுக்கை தலை. பழைய நிகழ்ச்சிகளை நினைவுபடுத்தி கொண்டு சிரித்து கொண்டோம். சின்ன வயதில் அவனை திட்டியதற்கும் அழ வைத்ததற்கும் பரிகாரமாய் இப்போ அவனுக்கு அசிஸ்டண்டாக இருந்து புத்தகத்தை சீக்கிரம் முடிக்கும் விதமாக உதவி செய்கிறேன் என்று சொன்னேன். பிரசாந்தி, உங்கள் மூவரை பற்றியும் அவனிடம் சொல்லி இருக்கிறேன். உங்களை எல்லோரையும் பார்க்க வேண்டும் என்று அவனுக்கு தோன்றுகிறதாம். காலையில் 9:30 மணிக்கு நான் ஆபீஸுக்கு போவேன். அந்த நேரத்தில் அவன் லைப்ரரியில் இருப்பான். அவனை விஷ் செய்துவிட்டு வந்த கடிதங்களை சார்ட் செய்துவிட்டு முக்கியமானவற்றிற்கு பதில் எழுதி வைப்பேன். சிலவற்றுக்கு அவனே டிக்டேட் செய்வான். 10 மணிக்கு லைட்டாக பிரேக்ஃபாஸ்டை எடுத்துக்கொள்வான். பிரெட் டோஸ்ட், இட்லி ஏதாவது தட்டில் வைத்து கொடுப்பேன். காஃபியை குடித்து முடித்த பிறகு 1 மணி வரையில் புத்தகம் எழுதும் வேலையில் மூழ்கி போய்விடுவான். அந்த சமயத்தில் கொஞ்சம் கூட சத்தமே இருக்கக்கூடாது. சின்ன சத்தம் கேட்டாலும் எரிந்து விழுவான். மதியம் 1 மணியில் இருந்து 2 மணி வரையில் ஓய்வு எடுத்துக்கொள்வான். பிறகு மாலை 6 மணி வரையில் மறுபடியும் படிப்பு, எழுத்து வேலை. நடுவில் டீ போட்டு கொடுப்பேன். இருவருமாய் சேர்ந்து தோட்டத்தில் சற்று நேரம் உலாவுவோம். இல்லையா பப்ளிக் கார்டனோ டேங்க் பண்டுக்கோ போய் அங்கே காரை நிறுத்திவிட்டு கொஞ்ச தூரம் காலார நடந்துவிட்டு வருவோம். வீட்டுக்கு போகும்போது வழியில் என்னை வீட்டில் இறக்கிவிட்டு போவான். புத்தகம் எழுதுவதில் அவனுக்கு உதவி செய்து வருவது என் மனதிற்கு திருப்தியாக இருக்கிறது. பிரசாந்தி, இந்த உலகில் எல்லோராலும் சாதனைகளை படைத்துவிட முடியாது. அப்படி செய்யக்கூடியவர்களுக்கு உறுதுணையாக இருப்பதும் ஒரு அதிர்ஷ்டம்தான். அந்த அதிர்ஷ்டம் எனக்கு கிடைத்திருக்கிறது. என்னை பற்றி கவலைப்படாதே. என் உடம்பில் தெம்பு இருக்கும் வரை இப்படி ஏதாவது நல்ல வேலையை செய்து கொண்டு பொழுதை போக்கி விடுவேன். இப்படி இருப்பதுதான் உனக்கும் எனக்கும் நல்லது. மாப்பிள்ளையை கேட்டதாக சொல்லவும். சந்தீப்புக்கு என்னுடைய ஆசிகள். இப்படிக்கு பிரியமுள்ள அம்மா. நிவேதிதா கடிதம் எழுதி முடித்து கவரில் வைத்து மூடிய போது யாரோ வரும் சப்தம் கேட்டது. தலையை உயர்த்தி பார்த்தாள். எதிரே விமலா நின்றிருந்தாள். விமலா உள்ளே வரும்போதே கொண்டையின் ஊசிகளை எடுத்துவிட்டு தலைமுடியை அவிழ்த்து விட்டிருந்தாள். தாயே, வந்து விட்டாயா? கடிதம் வந்திருந்ததே, பார்த்தாயா என்றாள். பார்த்தேன். பிரசாந்தி எழுதியிருந்தாள். கையுடன் பதிலையும் எழுதிவிட்டேன். உனக்கென்னம்மா, கொடுத்து வைத்தவள். பண்பும் குணமும் நிறைந்த குழந்தைகள். அவர்களுக்கும் உன்னை கண்டால் ரொம்ப பிடிக்கும். உனக்கு மட்டும் என்ன குறைச்சல்? நீயும் அதிர்ஷ்டசாலிதானே. போதுமே, பெற்ற மகனை அம்மா வீட்டில் விட்டுவிட்டு இப்படி ஒண்டிக்கட்டையாய் சுற்றி கொண்டு இருக்கிறேன். இதுவும் ஒரு அதிர்ஷ்டமா? உன் கணவரிடமிருந்து ஏதாவது கடிதம் வந்ததா? வந்தது. என்ன சொல்கிறார்? புதுசா என்ன இருக்க முடியும்? பழைய பல்லவிதான். கணவன் வேண்டுமென்றால் வேலையை விட்டுவிட வேண்டுமாம். நிவேதிதா பெருமூச்சு விடுத்தாள். விமலா, நீங்கள் இருவரும் ஈகோ பிரச்சனையினால் உங்கள் வாழ்க்கையை அமைதியில்லாமல் செய்து கொள்கிறீர்கள். யாராவது ஒருவர் விட்டு கொடுத்தால்தான் நிலைமை சரியாகும். உனக்கு தெரியாத வேதா, அவருடன் வாழ்க்கை நடத்துவது ரொம்ப கஷ்டம். பெண்களை விளையாட்டு பொருளாய் நினைப்பவனுடன் எப்படி குடித்தனம் செய்ய முடியும்? என்னை வேலையை விட்டுவிட சொல்கிறார். செத்தாலும் நான் வேலையை விடமாட்டேன். இந்த உலகத்தில் பெற்றோர்களை விட, கணவனை விட நான் என்னுடைய வேலையை நம்புகிறேன் என்று சொல்லிக்கொண்டே டவலை எடுத்துக்கொண்டு குளியல் அறைக்குள் போக போனவள் நின்று விட்டாள். சொல்ல மறந்துவிட்டேன். உனக்கு இந்த செய்தி தெரியுமா? எது? ஹேமாவின் மகள் ரமா தூக்க மாத்திரைகளை விழுங்கி தற்கொலை செய்து கொண்டு விட்டாளாம். உடனே ஹாஸ்பிட்டலில் சேர்த்தும் பிரயோஜனம் இல்லாமல் போய்விட்டதாம். என் கொலீக் தங்கையின் கணவருக்கு ஹேமா தூரத்து உறவாக வேண்டும். இது தற்கொலை இல்லை என்றும் கொலை என்றும் நிரூபிக்க முயற்சி செய்கிறார்களாம். ஹேமா ஊரில் இல்லையாம். செய்தியை கேட்டதும் மாலை பிளைட்டில் வந்து விட்டாளாம். மகளின் டெட் பாடியை பார்த்ததும் நினைவு தப்பி கீழே விழுந்து விட்டாளாம். அடக்கடவுளே என்றாள் நிவேதிதா. என்னவோ வேதா, ஹேமாவுக்கு பணத்திற்கு குறைவே இல்லை. அப்படி இருந்தும் அந்த குடும்பம் இப்படி சீரழிந்து விட்டது. உனக்குத்தான் தெரியுமே, ஹேமாவின் மகன் ரவுடிகளுடன் சேர்ந்து ஒருத்தனை அடித்து விட்டான். போராத வேளை அந்த ஆள் செத்து தொலைந்தான். ஹேமாவின் மகனை ஜெயிலில் போட்டு விட்டார்கள். உனக்கு ஹேமாவின் குடும்பத்தை முன்னாடியே தெரியும் என்று சொன்னா இல்லையா? நிவேதிதா தலையை அசைத்தாள். எப்படி தெரியும்? விமலா கேட்டாள்.
ஹேமாவின் கணவரும் என் கணவரும் ஒரே அலுவலகத்தில் வேலை பார்த்தார்கள். அவரை உனக்கு தெரியுமா? ரொம்ப நல்லவர். குடும்ப கௌரவத்திற்கு மதிப்பு கொடுப்பவர். ஏதோ விபத்தில் இறந்து போய்விட்டார் என்று கேள்விப்பட்டேன். ஆமாம், என் கணவரும் அவரும் கேம்பில் இருந்து திரும்பி வரும்போது ஜீப்புக்கு ஆக்சிடென்ட் ஆகி இருவரும் இறந்து போய்விட்டார்கள். என்ன, இருவரும் ஒரே சமயத்தில் இறந்து போய்விட்டார்களா? இத்தனை நாட்கள் எனக்கு தெரியவே தெரியாது. விமலா புதிய விஷயத்தை கேட்பது போல் வியப்புடன் நோக்கினாள். ஆமாம், ஹேமாவின் கணவர் மாதவராவும் என் கணவர் சுந்தர் பிரசாதராவும் ஒரே சமயத்தில் ஒரே இடத்தில் இறந்து விட்டார்கள். நிவேதிதாவின் பார்வை சூன்யத்தில் நிலைத்து விட்டது. அந்த பயங்கரமான இரவு, அந்த நிகழ்ச்சி நேற்று நடந்தது போலவே இருந்தது. நிவேதிதா 4 வயது நிரம்பிய பிரசாந்திக்கு தலைவாரி பின்னிக் கொண்டிருந்தாள். ஆனந்துக்கு 2 வயது இன்னும் முடியவில்லை. வராண்டாவில் ரயில் பொம்மையுடன் விளையாடி கொண்டிருந்தான். வேதா, என் பேனா இங்க இல்லையே. பிரசாத் கத்தினான். மகளுக்கு பின்னிக் கொண்டிருந்தவள் பாதியிலேயே நிறுத்திவிட்டு எழுந்து கொண்டாள். நிறை மாதமாகிவிட்டதால் சட்டென்று எழுந்து கொள்ள முடியவில்லை. தரையில் கையை ஊன்றி மெதுவாக எழுந்து கணவன் இருந்த அறைக்குள் வந்தாள். பேனா மேஜையின் டிராயரிலேயே பேப்பர்களுக்கு நடுவில் இருந்தது. இத்தனை நேரம் தேடுன, என் கண்ணில் படவே இல்லை. உன் கையில ஏதோ மகிமை இருக்கணும், அதான் உடனே கிடைச்சுட்டது. பிரசாத் புன்முறுவலுடன் சொன்னான். களைப்புடன் தென்பட்ட மனைவியின் முகத்தை பார்த்ததும் தோளை சுற்றி கையை போட்டு அருகில் எடுத்து கொண்டான். நெற்றியில் படிந்த வியர்வையை கை குட்டையால் ஒற்றினான். வியர்த்து கொட்டுகிறதே, சோர்வாக இருக்கிறதா என்று கேட்டான். அந்த குரலில் எல்லையில்லாத அன்பும் அக்கறையும் வெளிப்பட்டன. அப்படி எதுவும் இல்லைங்க. நீங்க வாங்கி வந்த பழங்களையும் டானிக்கையும் சாப்பிட்ட பிறகு சோர்வு இருக்க முடியுமா என்ன? புன்முறுவலுடன் சொன்னாள். நான் இன்று இரவு கேம்புக்கு போகிறேன். 2 நாட்களில் திரும்பி விடுவேன். உனக்கு பயம் எதுவும் இல்லையே? எனக்கு எந்த பயமும் இல்லைங்க. டாக்டர் சொன்ன தேதி இன்னும் 15 நாட்கள் இருக்கில்லையா? அதற்குள் எதுவும் ஆகாதே. கவலையே படாதீங்க. நீங்க திரும்பி வரும் வரையில் எனக்கு டெலிவரி ஆகாது. இதற்கு முன்பு டாக்டர் சொன்ன தேதிகள் தானே டெலிவரி ஆச்சு. பிரசாத் நிவேதிதாவை மார்போடு அணைத்து கொண்டான். ஏனோ தெரியவில்லை, இந்த மாதிரி சமயத்தில் உன்னை தனியாக விட்டு போக வேண்டும் என்றால் எனக்கு பதட்டமாக இருக்கிறது. கேம்புக்கு போனாலும் என் மனம் இங்கேதான் இருக்கும். இந்த தெருவில் எல்லோரும் உங்களுக்கு என்ன பெயர் வைத்திருக்கிறார்கள் தெரியுமா? பெண்டாட்டிதாசன். எப்போதும் மனைவியின் புடவை தலைப்பை பிடித்து கொண்டு இருப்பீர்களாம். யார் என்ன சொன்னாலும் எனக்கு கவலை இல்லை, பொருட்படுத்தவும் மாட்டேன். எனக்கு சொத்து பத்து எதுவும் இல்லாவிட்டாலும் தன் மகளை கண்கலங்காமல் பார்த்து கொள்வான் என்ற நம்பிக்கை வைத்து உன் தந்தை உன்னை எனக்கு மனம் செய்து வைத்தார். நீ சுகமாக இருக்கும் விதமாக பார்த்து கொள்வதுதான் என்னுடைய முதல் கடமை. இப்போ எனக்கு என்ன குறைச்சல்? நான் நினைக்கும் அளவுக்கு உன்னை சந்தோஷமாக வைத்துக் கொள்ள முடியவில்லையோ என்று தோன்றுகிறது. வேலைக்காரியை வைத்துக் கொள்ள சொன்னாலும் கேட்க மறுக்கிறாய். வீட்டில் அப்படி மூச்சு விட முடியாத அளவுக்கு என்ன வேலை இருக்கிறது? சமையல் வேலை நிமிடமாய் முடிந்துவிடும். குழந்தைகளின் வேலைகளில் பாதிக்கு மேல் நீங்களே செய்து விடுகிறீர்கள். என்னமோ தெரியவில்லை. இனி நமக்கு குழந்தைகள் போதும். இந்த முறைதான் கொஞ்சம் கவனமாக இருந்திருக்கலாமோ என்று தோன்றுகிறது. அபார்ஷன் செய்து விடலாம் என்றால் நீ ஒப்புக்கொள்ளவில்லை. ப்ளீஸ், அப்படி சொல்லாதீர்கள். அந்த வார்த்தையே எனக்கு நினைவுபடுத்தாதீர்கள். இந்த உலகில் இன்னொரு ஜீவனுக்கு நாம் கடன் பட்டிருக்கிறோம் என்று நினைத்து கொள்வோம். நிவேதிதா தன் வயிற்றின் மீது கையை வைத்து கொண்டே சொன்னாள். இந்த முறை நான் ஆபரேஷன் செய்து கொள்கிறேன். நான் இல்லாத போது நீ மாதவராவ் வீட்டுக்கு போய் அவருடைய மனைவி ஹேமாவிடம் பேசிக்கொண்டிரு. அவர்கள் வீட்டில் போன் இருக்கிறது. ஏதாவது தேவை ஏற்பட்டால் அந்த அம்மாள் டாக்டரை அழைப்பாள். அவளிடமா? நிவேதிதாவின் முகத்தில் களை குறைந்தது. ஏன், எதற்காக அப்படி சொல்கிறாய்? நேற்றும் அப்படித்தான். தசரா பண்டிகைக்கு கொலு பொம்மை வைத்திருப்பதாகவும் வந்து மஞ்சள் குங்குமம் வாங்கி கொள்ள சொல்லி மகள் மூலமாய் சொல்லி அனுப்பினாள். போய் 1/4 மணி நேரமான பிறகும் உள்ளே இருந்து வெளியில் வரவில்லை. வந்த பிறகும் பக்கத்தில் இருந்த சிநேகிதிகளுடன் பேசிக் கொண்டிருந்தாள். நாம் வந்ததை பார்க்கவில்லை என்றால் போகட்டும் என்று நினைத்து கொள்ளலாம். ஆனால் பார்த்த பிறகும் அலட்சியப்படுத்துவது போல் நடந்து கொண்டால் ரொம்ப வேதனையாக இருக்கும். எதுவும் இல்லாதவர்களைப் போல் நாம் அவர்கள் வீட்டுக்கு போகவில்லையே. கேம்புக்கு போன போது மாதவராவுக்கு ஜுரம் வந்தால் அவருக்கு சிஸ்ரூஷை செய்தது நீங்கள் தானே. அவளை பற்றி நீ பொருட்படுத்தாதே. மாதவராவ் ரொம்ப நல்லவர். கொஞ்சம் கூட ஆணவம் கிடையாது. நன்றாக பழகுவார். நமக்கு அவர்தானே முக்கியம்.
நீங்கள் சொல்வதும் சரிதான். அவ்வளவு சம்பாதிக்கிற அவருக்கே இல்லாத அலட்டல் இவளுக்கு எதுக்கு? இது போன்ற பெண்களை பற்றி நான் தனியாக வேறு சொல்ல வேண்டுமா? பிரசாத் சொன்னான். தேவையில்லை. அவள் மீது கூட எனக்கு கோபம் இல்லை. அவளுடைய மனப்பான்மை அப்படி என்ற மனதை தேற்றிக் கொண்டு விடுவேன். ஆனா அவங்க வீட்டுக்கு அடிக்கடி போக சொல்லி என்னிடம் சொல்வதுதான் சங்கடமாக இருக்கிறது. அது இல்லை வேதா. மாதவராவ் ஆபீஸில் என்னை தனியாக அழைத்து, பிரசாத், நாம ஊரில் இல்லாத போது உன் மனைவியை எங்கள் வீட்டுக்கு அடிக்கடி வந்து போக சொல்லு. பெண்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் துணையாக இருப்பார்கள் என்று சொன்னார். அவளுக்கும் இந்த காட்டில் எப்படி பொழுது போகும்? அவர் சொன்னதற்காகவாவது நீ போக வேண்டும். சரி, நீங்கள் சொன்னது போலவே செய்கிறேன். நீ கேம்பில் இருந்து சீக்கிரமாகவே நான் கேம்பில் இருந்து சீக்கிரமாகவே திரும்பி விடுகிறேன். உங்கள் வேலையை முடித்து கொண்டே வாருங்கள். நடுவில் வந்தால் மறுபடியும் போக வேண்டியிருக்கும். சரி. இருவரும் வெளியில் வந்தார்கள். பிரசாத் குழந்தைகளை 2 கைகளிலும் தூக்கி கொண்டான். வேதா, டிஃபனை கொண்டு வா. நிவேதிதா உள்ளே போய் உப்மா எடுத்து வந்தாள். ஊட்டிவிடு என்றான். நிவேதிதா பிரசாந்திக்கும் குழந்தைகளுக்கும் ஸ்பூனால் உப்புமாவை எடுத்து ஊட்டிவிட்டாள். இன்னொரு குழந்தை வந்தால் எப்படி தூக்குவீர்களாம்? குறும்பாக கேட்டாள். தோ தலையை குனிந்து காண்பித்தான். நிவேதிதா சிரித்து விட்டாள். பிரசாத் அழகன் ஒன்றுமில்லை, ஆனால் புத்திசாலி. நிவேதிதாவுக்கும் அவனுக்கும் திருமணம் நடந்தபோது மாப்பிள்ளை நன்றாக இல்லை என்று விமர்சனம் செய்தவர்களே. நிவேதிதாவும் அவனும் அந்யோன்யமாய் குடித்தனம் செய்யும் பாங்கு, பண்பாக அவன் நடந்து கொள்ளும் முறை எல்லாவற்றையும் பார்த்துவிட்டு புகழ்ந்தார்கள். கணவன் மனைவி என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும். அந்த அந்யோன்யம் இல்லாவிட்டால் எத்தனை பணம் இருந்தாலும் படிப்பு இருந்தாலும் வியர்த்தம் என்றார்கள். மற்றவர்கள் கணவனை பாராட்டுவதை கேட்கும்போது நிவேதிதாவுக்கு பெருமையாக இருக்கும். கணவனிடமே சொல்லி மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளும்போது அவன் மனைவியின் மடியில் தலையை வைத்து கொண்டே, வேதா, இதில் நான் செய்தது எதுவும் இல்லை. சம்பாதிப்பதை அப்படியே உன்னிடம் கொடுத்து விடுகிறேன். அத்துடன் என் வேலை முடிந்தது. குடித்தனத்தை இவ்வளவு சிறப்பாக சிக்கனமாக நடத்தி வருவது நீதானே? விருந்தாளிகள் வந்தால் நம் வீட்டில் எதற்கும் குறைவு இல்லை என்ற உணர்வை ஏற்படுத்தி விடுவாய். இந்த கிரெடிட் உன்னுடையதுதான் என்பான். நன்றாக இருக்கிறதே. புதிதாக நான் என்ன செய்துவிட்டேன்? செய்தது எல்லாம் நீதான். வேலைக்காரியை கூட வைத்துக் கொள்ள மாட்டாய். அந்த வேலை கூட இல்லாவிட்டால் எனக்கு பொழுது போகாதே. மளிகை சாமான் விஷயத்திலும் சிக்கனமாக இருப்பாய். ஒரு பொருளை கூட நீ வீணாக்கி நான் பார்த்ததில்லை. பொருட்கள் வீணாக்குவதற்கு நாம் என்ன ஜமீன் பரம்பரையா? பொருளை வீணாக்குவது என்றால் பணத்தை வீணாக்குவது போல்தானே. சினிமா, ஷாப்பிங் என்று நச்சரிக்க மாட்டாய். எப்போதாவது பார்த்தால் சந்தோஷம்தான். பார்க்காவிட்டால் அதற்காக வருத்தப்படுவது கிடையாது. முகத்தை தூக்கி வைத்துக் கொள்ளும் பழக்கமே உன்னிடம் இல்லை. எப்போதும் சந்தோஷமாக இருப்பாய். உன்னுடைய பெருந்தன்மை அது. தயவு செய்து புகழ்வதை நிறுத்திக் கொள்ளுங்கள். உங்களுக்காக எதிர்பார்ப்பதிலும் குழந்தைகளை பார்த்து கொள்வதிலும் எனக்கு நேரம் சரியாக இருக்கும். இதில் என்னுடைய பெருந்தன்மை எதுவும் இல்லை. கண்ணில் பட்டதே தவிர டிசைனோ கலரோ நினைவுக்கு வர மற்றவர்களை பார்த்து பொறாமைப்படுவதோ முணுமுணுப்பதோ உன்னிடம் இல்லவே இல்லை. இவையெல்லாம் உயர்ந்த குணம்தானே. இப்படி நீங்கள் புகழாரம் பாடுவது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவில்லை. கையால் அவன் வாயை பொத்திக் கொண்டே சொன்னாள். இருவருக்கும் நடுவில் எந்த ஒளிவு மறைவும் கிடையாது. ஒரு நாளும் அவர்களுக்குள் கருத்து வேற்றுமைகள் வந்ததில்லை. 2 அறைகள் கொண்ட அந்த வீடுதான் அவர்களுக்கு சொர்க்கம். எளிமையான உணவே அவர்களை பொறுத்தவரை விருந்துக்கு சமம். நிவேதிதாவுக்கு வெளி உலகத்துடன் அவசியமே இல்லாமல் போய்விட்டது. ஜீப் வந்துவிட்டது. மாதவராவ் வந்திருந்தார். கொஞ்சம் அடிக்கடி எங்க வீட்டுக்கு போய் என் மனைவிக்கு துணையா இருமா என்று கேட்டுக்கொண்டார். அவர் சொன்னதை கேட்டாயா? நினைவில் வைத்துக்கொள் என்பது போல பார்த்தான் பிரசாத். சீக்கிரமாய் வந்து விடுவேன். மனைவியின் கையை தொட்டுவிட்டு சொன்னான். குழந்தைகளின் கன்னத்தில் முத்தங்களை பதித்துவிட்டு ஜீப்பில் போய் உட்கார்ந்து கொண்டான். நிவேதிதா வேலைகளை முடித்து கொண்டு பிரசாந்தியை பள்ளிக்கு அனுப்பிவிட்டு ஃப்ராக் துணியை எடுத்துக்கொண்டு ஹேமா வீட்டுக்கு போனாள். சும்மா பேசிக்கொண்டிருப்பதை விட மிஷினில் ஃப்ராக் தைத்து கொள்ளலாம் என்று நினைத்தாள். அவள் போன போது கதவுகள் சாத்தி இருந்தன. கதவை தட்டினாள். யாரது? கதவை திறந்த ஹேமா முகத்தை சுளித்தாள். ஹேமாவின் கண்கள் நிவேதிதா உடுத்தியிருந்த புடவையை, கழுத்தில் இருந்த கருகு மணியை மேலும் கீழும் பார்த்தன.
ஒன்றுமில்லை, இந்த ஃப்ராக்கை தைத்து கொள்ளலாம் என்று. ஹேமா நிவேதிதாவை எரித்து விடுவது போல பார்த்தாள். உங்களுக்கு வேலை இருந்தால் நேராக வந்து விடுவதா? எங்களுக்கு ஓய்வு இருக்க வேண்டாமா? உள்ளே என் சிநேகிதிகள் இருக்கிறார்கள் என்றாள். உள்ளே 4 பேர் மேஜையின் முன்னால் அமர்ந்திருந்தார்கள். மேஜை மீது சீட்டுக்கட்டு பரத்தி இருந்தது. மன்னித்துக் கொள்ளுங்கள், ஃப்ரீயாக இருப்பீர்கள் என்று நினைத்து வந்துவிட்டேன். அப்புறமாய் வருகிறேன். நிவேதிதா திரும்பினாள். ஹேமாவுக்கு துணையாய் அவளுடைய சிநேகிதிகள் இருக்கிறார்கள் என்ற விஷயம் அவளுக்கு மகிழ்ச்சியை அளித்தது. நிவேதிதா போகும்போது பின்னால் இருந்து குரல் கேட்டது. நம் மனிதர்களுக்கு கொஞ்சம் கூட ட்ரெஸ் சென்ஸ் இல்லை. அவள் கட்டிக்கொண்ட புடவையை பார், அந்த கலரும் டிசைனும் பார்க்க சகிக்கவில்லை. ஒரு அம்மாள் சொல்லிக் கொண்டிருந்தாள். அந்த குரலில் எகத்தாளமும் நக்கலும் கலந்திருந்தன. ஆமாமாம், இன்னொருத்தி ஆமோதிப்பது போல சொன்னாள். நிவேதிதா புடவையை தொட்டு பார்த்து கொண்டாள். அழுத்தமான வண்ணம், பெரிய பெரிய பூக்கள். 10 நாட்கள் முன்பு கடையில் கிளியரன்ஸ் சேல் போட்டபோது வாங்கினாள். புடவையை பார்க்கும்போது அதன் விலைதான் கண்ணில் பட்டதே தவிர டிசைனோ கலரோ நினைவுக்கு வரவில்லை. வெளியில் ஒரு புடவை வாங்கும் விலைக்கு 2 புடவைகள் வாங்கலாம். இது போன்ற சேல்களில் நமக்கு பிடித்த கலரும் டிசைனும் இருக்காது. மேலும் 2 அடி வைத்தபோது மறுபடியும் குரல் கேட்டது. ஏற்கனவே 2 குழந்தைகள், இப்ப மறுபடியும் கருவுற்று இருக்கிறாள் போலிருக்கிறது. இந்த நாட்டில் பெண்களுக்கு வேறு என்ன வேலை? பிள்ளை பெறுவதைத் தவிர. நாட்டில் இருக்கும் பெண்களின் வாழ்க்கை சரித்திரத்தை கரைத்து குடித்து விட்டது போல் விமர்சனம். நிவேதிதா தன்னையும் அறியாமல் வயிற்றின் மீது கையை வைத்து கொண்டாள். அவர்களும் குழந்தைகளை பெற்றவர்கள்தானே, இப்படி தாழ்வாக பேசுவானேன் என்று நினைத்து கொண்டாள். வீட்டுக்கு வந்த பிறகு ஆனந்தை மடியில் போட்டுக்கொண்டு தட்டி தூங்க செய்தாள். ஹேமாவின் போக்கு விசித்திரமாயிருந்தது. கணவன் இருக்கும்போது சிநேகிதிகள் யாரையும் வீட்டுக்கு வரவிட மாட்டாள். தனியாக இருப்பது போன்ற உணர்வை ஏற்படுத்துவாள். அவர் ஊருக்கு போனால் போதும், சிநேகிதிகளின் பட்டாளம் அவளுடைய வீட்டில் குடியிருக்கும். ஹேமாவுக்கும் மாதவராவுக்கும் அவ்வளவாக ஒத்து போகாது. எப்போதும் ஏதோ ஒரு விஷயத்திற்கு சண்டை போட்டுக்கொண்டே இருப்பார்கள். மற்றவர்கள் காதில் விழுந்தால் நன்றாக இருக்காது என்று கூட யோசிக்க மாட்டார்கள். ஒரு முறை நிவேதிதா போயிருந்த போது இருவரும் கத்தி சண்டை போட்டு கொண்டிருந்தார்கள். தனியாக இருக்கிறேன், தனியாக இருக்கிறேன் என்று புலம்புவானேன்? இந்த உலகத்தில் நீ மட்டும்தான் தனியாக இருக்கிறாயா? கணவன் வேலைக்கு போனால் வீட்டில் மனைவி தனியாக இல்லாமல் வேறு எப்படி இருப்பாள்? பிரசாத்தின் மனைவி இல்லையா? அவளும் உன் வயதை ஒத்தவள்தானே. அவன் என்னை விட அதிக நேரம் ஆபீஸிலேயே கழிப்பான். அந்த பெண் உன்னை போல சண்டை போடுகிறாளா என்ன? என்ன? ஹேமாவின் குரல் உச்சஸ்தாயில் ஒலித்தது. நீங்கள் சொல்வதுதான் என்ன? அந்த தரித்திரம் பிடித்தவளும் நானும் ஒன்றா? அவளைப் போலவே என்னையும் பற்று தேய்க்க சொல்கிறீர்களா? துணிகளை தோய்க்க சொல்கிறீர்களா? அவளையும் என்னையும் ஒப்பிட்டு பேசுவதற்கு உங்களுக்கு வெட்கமாக இல்லையா? போக வேண்டும் என்று நினைத்தாலும் அவளால் எங்கே போக முடியும்? கட்டிக்கொள்வதற்கு நல்ல புடவை அவளிடம் இருக்கிறதா? சிநேகிதிகளுடன் ஹோட்டலுக்கு போனால் செலவு செய்ய பணம் இருக்கிறதா? இந்த ஆண்களே இப்படித்தான். மனைவியை தவிர மற்ற பெண்களை வான் அளவுக்கு உயர்த்தி பேசுவார்கள். இன்னொரு தடவை இப்படி பேசினால் நான் சும்மா இருக்க மாட்டேன். சொல்வதை முழுவதுமாக கேட்டுக்கொள்ளாமல் இப்படி எதிர்மறையாக பேசினால் எப்படி? அந்த பெண்ணும் ஓரளவுக்கு படித்தவள் தானே. இருவரும் சேர்ந்து பேசிக் கொண்டிருக்கலாமே. எனக்கும் அந்த பட்டிக்காட்டு ஜென்மத்திற்கும் ஒத்து வராது என்று சொன்னேனே. இப்போ என்னை என்ன செய்ய சொல்கிறாய்? ஆபீஸுக்கு லீவ் போட்டுவிட்டு உன் எதிரில் உட்கார சொல்கிறாயா? அந்த வார்த்தையை நான் சொல்லவில்லை. வாயால் சொன்னால்தானா? எனக்கு தெரியும். நீ ஆடம்பரமாக ஊரை சுற்றுவதற்கு பணமும் வேண்டும், நான் உன் முன்னாடியே உட்கார்ந்திருக்கவும் வேண்டும். இரண்டையும் எப்படி நிறைவேற்ற முடியும்? நான் இப்படித்தான். எனக்கு ஆபீஸ் வேலைதான் முக்கியம். நீ என்ன வேண்டுமானாலும் நினைத்துக்கொள். அந்த சூழ்நிலையில் அவர்களுக்கு முன்னால் போவதற்கு விருப்பம் இல்லாமல் வீட்டுக்கு திரும்பி வந்துவிட்டாள். மாதவராவுக்கு பிரசாத் என்றாலும் அவனுடைய குடும்பம் என்றாலும் ரொம்ப பிடிக்கும். வருமானத்திற்குள் வசதியாக சந்தோஷமாக குடித்தனம் நடத்துகிறார்கள். எல்லோரும் அந்த வழியை பின்பற்ற வேண்டும் என்று நினைப்பார். ஒரு நாள் நிவேதிதா பிரசாந்தியை அழைத்து வருவதற்காக பள்ளிக்கு சென்றிருந்தாள். அதே பள்ளியில் மாதவராவின் மகள் ரமாவும் மகன் விஜயும் படித்து கொண்டிருந்தார்கள். ஹேமா காரில் வந்தாள். அவளுடன் சிநேகிதிகளும் இருந்தார்கள். நிவேதிதா ஒரு ஓரமாய் நின்றிருந்தாள். ரமா,
பிரசாந்தி சேர்ந்து கலகலவென்று பேசிக்கொண்டே வந்து கொண்டிருந்தார்கள். ஹேமா வேகமாய் போய் ரமாவின் முதுகில் ஓங்கி ஒரு அடி வைத்தாள். இன்னொரு தடவை கண்டவங்களோடு சேர்ந்து சுத்துனா தெரியும் சேதி, நிவேதிதாவின் காதுகளில் விழ வேண்டும் என்று சத்தமாக சொன்னாள். நிவேதிதா பதில் சொல்ல நினைத்து பிறகு தன்னை கட்டுப்படுத்தி கொண்டாள். ஹேமாவின் சிநேகிதிகள் எல்லோரும் விலை உயர்ந்த புடவைகளை அணிந்திருந்தார்கள். நிவேதிதா மகளை அழைத்து கொண்டு போகும்போது பின்னால் இருந்து ஹேமாவின் குரல் கேட்டது. இந்த காலத்துல எல்லாரும் வசதி இருக்கோ இல்லையோ, தங்களுடைய குழந்தைகளை பெரிய பெரிய பள்ளிகளில்தான் சேர்க்கிறார்கள். எப்போதும் இல்லாத விதமாய் நிவேதிதாவுக்கு ரொம்ப கோபம் வந்தது. சட்டென்று திரும்பி, இந்த பள்ளி உங்கள் தாத்தா கட்டியது இல்லை என்று பதிலடி கொடுக்க நினைத்தாள். கட்டுப்படுத்தி கொண்டாள். மேலும் மேலும் பேசிக்கொண்டு போவதால் சண்டைதான் வளரும். அவளுடைய கோபத்திற்கு காரணம் நிவேதிதாவுக்கு புரியாமல் இல்லை. இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.